ஹரே கிருஷ்ணா. நவத்வீபதாமுடைய மகிமைகள் பற்றி பார்க்கலாம் வாங்க. நவனா 9, த்வீபம்னா தீவு. 9 விதமான தீவுகளை கொண்ட இடம்தான் நவத்வீபா அப்படின்னு அழைக்கப்படுது. 9 விதமான பக்தி தொண்டையும் குறிக்குது. நவத்வீபா அப்படின்ற பெயர் எப்படி உருவாச்சு அப்படின்றத பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். அனந்த சமிதா என்ற புராணத்துல சிவா பார்வதி கிட்ட எப்படி ராதாராணி இந்த தீவை உருவாக்குனாங்க அப்படின்றத சொல்றாரு. வண்டுகள் தாமரை மலர்களுடன் மகிழ்வாக இருப்பதைப் போல பகவான் கிருஷ்ணர் விரிஜா என்ற கோபியுடன் பிருந்தாவனத்தில் ஆனந்தமாக இருக்கிறார். ராதாராணி இதை கேள்விப்பட்டு கிருஷ்ணரை காண வருகிறார். ஆனால் கிருஷ்ணர் மறைந்து விடுகிறார். விரிஜா நதியாக மாறி விடுகிறார். வருத்தமடைந்த ராதாராணி தன் தோழிகளுடன் கங்கைக்கும் யமுனைக்கும் இடையில் ஒரு காடை உருவாக்குகிறார். கிருஷ்ணர் தனக்கு மட்டும்தான் சொந்தம், கிருஷ்ணர் தன்கிட்ட மட்டும்தான் இருக்கணும்ன்றதுக்காக இந்த இடத்த உருவாக்குறாங்க. வாசனை நிறைஞ்ச மல்லிகை, மாலத்தி போன்ற மலர்கள், வண்டு, மான் போன்ற காடுகளை நிரப்பி இருக்காங்க. ராதா புல்லாங்குழல வாசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதில் கிருஷ்ணர் ஆனந்தம் அடைகிறார். தான் ராதாராணியின் முன்பு காட்சியளித்து ராதாராணியின் பாவத்தை புரிந்து கொண்டு இங்கேயே தான் நிரந்தரமாக வசிப்பேன் அப்படின்னு வாக்களிக்கிறார். இந்த இடத்துக்கு வரும் பக்தர்கள் புனித யாத்திரைக்கு சென்றால் என்ன பலனை அடைகிறார்களோ அந்த பலனை அடையலாம். பக்தர்கள் இந்த இடத்தை அதாவது புதிய த்வீப அப்படின்னா தீவு, அதாவது பக்தர்கள் இந்த இடத்தை புதிய பிருந்தாவனமாக மகிமைப்படுத்துவார்களாம். இந்த தாமின் பெருமையை கேட்பவர்களுக்கு பாவங்கள் அழிந்து பக்தி தொண்டிற்கான ஆசீர்வாதத்தையும் பகவான் வழங்குறான். இப்போ 9 விதமான தீவுகள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். அந்தர்த்வீபா இது எந்த விதமான பக்தி தொண்டை குறிக்குது அப்படின்னா ஆத்ம நிவேதனத்தை குறிக்குது. ஆத்ம நிவேதனம் அப்படின்னா முழுமையாக சரணாகதி அடைவது. சிமந்த த்வீபா ஸ்ரவணத்தை குறிக்குது. பகவானை பற்றி கேட்பதுதான் ஸ்ரவணம். கோத்ரும த்வீபா கீர்த்தனத்தை குறிக்குது. பகவானை பத்தி பாடுவதுதான் கீர்த்தனம். மத்திய த்வீபா ஸ்மரணத்தை குறிக்குது. பகவானை பத்தி நினைக்கிறதுதான் ஸ்மரணம். கோல த்வீபா பாத சேவனத்தை குறிக்குது. சேவை செய்யறதுதான் பாத சேவனம். ரித்வத்வீபா அர்ச்சனத்தை குறிக்குது. விக்கிரகத்தை வழிபடுறதுதான் அர்ச்சனம். ஜனுத்வீபா வந்தனத்தை குறிக்குது. பகவானுக்கு பிரார்த்தனை செய்யறதுதான் வந்தனம். மோதத்ருமத்வீபா தாசியத்தை குறிக்குது. பகவானுக்கு சேவகனா இருக்கிறது தான் தாசியம். ருத்ரத்வீபா சக்கியத்தை குறிக்குது. பகவானுக்கு நண்பனாக இருப்பதுதான் சக்கியம். 9 விதமான தீவுகளில் இருந்து முதல் தீவான அந்தர்த்வீபா தாமின் பெருமைகள் பத்தியும் அதில் உள்ள சிறப்பு மிக்க இடங்களை பத்தியும் பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். அந்தர்த்வீபா அப்படின்ற பேர் எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. அந்தர்த்வீபா எந்த விதமான பக்தி தொண்டுல ஒண்ணுன்னு பார்த்தோம். ஆமாங்க, ஆத்ம நிவேதனத்தை குறிக்குது. அந்தர்னா இதயத்தின் மைய பகுதி அப்படின்ற பொருள். துவாபர யுகத்துல ஒரு முறை பிரம்மா கிருஷ்ணர் நிஜமாவே முழுமுதற் கடவுள் தானா அப்படின்ற சந்தேகம் வந்துடுது. அவரை சோதிச்சு பார்க்கறதுக்காக அங்க இருக்கிற மாடுகளையும் கோபர்களையும் திருடி கொண்டு போய் இடத்துல வச்சிடுறார். கிருஷ்ணர் யாரு? பரம புருஷர் பகவான். அவருக்கு தெரியாத ஏதாவது இருக்கா? பிரம்மாவுக்கு தகுந்த பாடத்தையும் புகட்டுகிறார் பகவான். பிரம்மா தன்னுடைய கர்வத்தால எவ்வளோ பெரிய தவறு செஞ்சிட்டேன். அடுத்த கலியுகத்தின் போது பகவான் கௌரங்கராக வரும்போது நான் அவரிடம் அதே குற்றத்தை செய்து விடுவேனோ அப்படின்னு ரொம்ப பயப்படுறாரு. தான் செஞ்ச தவற நினைத்து ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவை தவிர யாராலும் எனக்கு உதவ முடியாது. கிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபு தான் இந்த கலியுகத்தின் முதல் பகுதியில் மக்களை ஆசீர்வாதிக்க அவதரிப்பார். நான் இந்த நவத்வீப தாமத்தில் பகவானை வழிபட்டால் எனது ஆசை நிறைவேறும் என்று நினைக்கிறார். இதை நினைத்து கொண்டு நவத்வீப்பில் இருக்கும் அந்தர்த்வீப் என்னும் இடத்திற்கு பகவான் கௌரங்கரை மகிழ்ச்சியோடு வழிபடுகிறார் பிரம்மா. பிரம்மாவின் பிரார்த்தனையை ஏற்றுக்கொண்ட கிருஷ்ணர் கௌரங்க மகாபிரபுவாக பிரம்மா முன்பு தோன்றுகிறார். மகாபிரபுவை பார்த்து பரவசமடைகிறார் பிரம்மா. மகாபிரபுவின் லீலைகளில் பிரம்மா செய்த தவறின் பிராய்ச்சித்தமாக நவத்வீபத்தில் நாம ஹரிதாச தாக்கூராக தாழ்ந்த குடும்பத்தில் பகவானின் பக்தராக அவதரிப்பீர்கள் என்று பகவான் ஆசீர்வதிக்கிறார். பிரம்மாவுக்கு ஒரு சந்தேகம் வருது. பிரம்மா கேட்கிறார், பகவானே தயவு செய்து என்னிடம் கூறுங்கள், உங்களின் கடந்த காலங்களை நதியாவில் வெளிப்படுத்துவதற்கு நோக்கம் என்ன என்பதை கேட்க விரும்புகிறேன். பிரம்மாவின் வார்த்தையை கேட்டு அவரை பார்த்து பகவான் தனது இதயத்திலிருந்து பேசினார்.
அதனாலதான் அந்தர் அப்படின்னு இந்த இடத்துடைய பேரை குறிக்குது. ஓ பிரம்மா, தயவு செய்து கேளுங்க, என் இதயத்தின் உள் மைய பகுதியிலிருந்து, அதாவது அந்தர் அப்படின்னு அர்த்தம். நான் உங்களுக்கு சில விஷயங்களை சொல்றேன், ஆனா வேதங்களில் எங்கும் இந்த உண்மையை விவரிக்க வேண்டாம். நான் எனது பக்தர்களின் மனநிலையை ஏற்றுக்கொள்வேன். எனது மற்ற அவதாரங்களை விட இந்த அவதாரம் அனைத்து பக்தர்களுக்கும் பிரஜ பிரேமையை கொடுக்கும் மிக ரகசியமான சங்கீர்த்தனத்தை நான் வெளிப்படுத்துவேன். எல்லோரும் மாதுரிய ரசாவின் மனநிலையில் பிரஜ பாவத்தை பின்பற்றுபவர்களாக இருப்பார்கள். ஸ்ரீ ராதிகாவின் அன்பால் என் இதயம் பிணைக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீமதி ராதிகா ராணியின் மனநிலையையும் உடல் நிறத்தையும் ஏற்றுக்கொண்டு இந்த பூமிக்கு சைத்தன்ய மகாபிரபுவாக இறங்குவேன் அப்படின்னு பகவான் பிரம்மா கிட்ட சொல்றாரு. இன்று முதல் பிரம்மா பகவானுடைய சீடராக ஏத்துக்கிட்டேன் அப்படின்னு பகவான் சொல்றாரு. பகவான் தனது இதயத்தின் மைய பகுதியில இருந்து இந்த ரகசியத்தை வெளிப்படுத்தியதால் தான் இந்த இடத்துக்கு அந்தர்த்வீபா அப்படின்ற பேர் வந்துச்சு. இதுல இருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, பரமபுருஷர் பகவானான கிருஷ்ணர் தான் சாக்ஷாத் இந்த கலியுகத்துல சைத்தன்ய மகாபிரபுவா அவதரிச்சிருக்காரு அப்படின்றத நாம தெரிஞ்சுக்கணும். அடுத்து நம்ம பார்க்க போற இடம் யோக பீதா. அந்தர்த்வீபத்துல இருக்கிற ஒரு முக்கியமான இடம் தான் இந்த யோக பீதா. இந்த இடத்துல தாங்க பகவான் சைத்தன்ய மகாபிரபு அவதரிச்சார். ஜெய் கௌரங்கா. பக்தி வினோத் தாக்கூர் குறிப்பிடுறாரு, 14 லோகத்துல சிறந்த இடம் பூலோகம், பூலோகத்துல சிறந்தது பாரத வருஷம், பாரத வருஷத்துல சிறந்தது வங்காளம், வங்காளத்துல சிறந்தது நதியா, நதியால சிறந்தது நவத்வீபம், நவத்வீபத்துல சிறந்தது அந்தர்த்வீபம், அந்தர்த்வீபத்துல சிறந்தது மாயாப்பூர், மாயாப்பூருடைய மைய பகுதியில இருக்கிறது தான் இந்த யோக பீதா. யோகா அப்படின்னா இணைப்பு அப்படின்னு அர்த்தம். யோக பீதா அப்படின்னா பகவான் தன்னை இந்த பூமியோட தொடர்பு செஞ்சுக்கிட்டு இறங்கி வராரு. அதனாலதான் யோக பீதா அப்படின்ற பேர் இந்த இடத்துக்கு வந்துச்சு. இப்போ பார்க்குற வேப்பமரம் யோக பீத்தால இருக்கிறது தான். இதுக்கு அடியில் தான் பகவான் சைத்தன்யர் அவதரிச்சாரு. அதுக்கு அடுத்து இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன குடிசை. பகவானுடைய தாய் தந்தையான சச்சி மாதா மற்றும் ஜெகநாத் மிஸ்ரா தன் குழந்தையான சைத்தன்ய பிரபுவை மடியில ஏந்திக்கிட்டு இருக்காங்க. அடுத்த பார்க்குற இடம் சிவலிங்கா. இதுவும் யோக பீட்டத்துல தான் இருக்கு. 2 சிவலிங்கம் இருக்கு. ஒன்று கோபேஸ்வரா, இன்னொன்று சிவா. கோபேஸ்வரா அப்படின்றவர் பகவானுடைய சேவைக்கு வருபவர்களுக்கு அனுமதி அளிப்பவங்க. சிவா அப்படின்றவர் இந்த தாம பாதுகாக்கிறவங்க. அடுத்து நம்ம பார்க்குற இடம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீவாஸ் அங்கன். இது யோக பீட்டத்துக்கு பக்கத்துல தான் இருக்கு. இந்த இடத்துக்கு இன்னொரு பேரு என்னன்னா ஹரிநாம சங்கீர்த்தனத்தின் பிறப்பிடம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்த சொல்லலாம். ஸ்ரீவாஸ் அங்கன் அப்படின்ற இடம் ஸ்ரீவாஸ் தாக்கூருடைய இல்லம் தான் ஸ்ரீவாஸ் அங்கன் அப்படின்னு அழைக்கப்படுது. ஸ்ரீவாஸ் தாக்கூர் யாரு அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? அவர் தான் நாரத முனி. கலியுகத்துல ஸ்ரீவாஸ் தாக்கூரா அவதரிச்சிருக்காரு. பிருந்தாவனத்துல இருக்கிற ரசமண்ட ஸ்தலத்துக்கும் நவத்வீபத்துல இருக்கிற இந்த ஸ்ரீவாசங்கனுக்கும் ஒரு வித்தியாசமும் இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ராசலீலை நடனத்தை தான் மகாபிரபு நாம சங்கீர்த்தனத்தின் மூலமாக அறிமுகப்படுத்தி வச்சிருக்காரு. சைத்தன்ய மகாபிரபு நித்தியமா வசிக்கக்கூடிய இடத்துல இந்த ஸ்ரீவாஸ் அங்கனும் ஒன்று. தீபத்துல அடுத்து நம்ம பார்க்கிற இடம் அத்வைத பவன் மற்றும் கதாதார பவன். அத்வைத பவன் அப்படின்றது ஸ்ரீவாஸ் அங்கனுக்கு அடுத்த உள்ள இடம்தான். அத்வைத்த ஆச்சாரியார் தனது சீடர்களுக்கு பாகவதத்தையும் பகவத்கீதையும் உபதேசித்த இடம்தான் இந்த இடம். அத்வைத் பவன் அப்படின்றது அத்வைத் ஆச்சாரியாருடைய இல்லம் தான் அத்வைத் பவன் அப்படின்னு அழைக்கப்படுது. அத்வைத் ஆச்சாரியார் யாரு அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? மகாவிஷ்ணு மற்றும் சதாசிவன் இவர்கள் இருவரும் சேர்ந்துதான் அத்வைத்த ஆச்சாரியரா இந்த கலியுகத்துல அவதரிச்சிருக்காங்க. அத்வைத ஆச்சாரியார் இதய பூர்வமாக பகவான் சைத்தன்ய மகாபிரபுவை இந்த கலியுகத்து மக்களை நாம சங்கீர்த்தனத்தின் மூலமாக ரட்சிக்க வரணும் அப்படின்னு அழைச்சார். அதனாலதான் மகாபிரபு தோன்றி. அடுத்தது நம்ம பார்க்கறது கதாதார அங்கன். ராதாராணி தான் இந்த கலியுகத்துல கதாதார பண்டிதா அவதரிச்சிருக்காங்க.
இவர் எப்போதுமே கிருஷ்ணரை பற்றி நினைச்சுக்கிட்டே இருப்பாராம். பக்தர்களிடம் கிருஷ்ணரை பற்றி பேசிக்கிட்டே இருப்பாராம். சிறு குழந்தையா இருக்கும் போதே மகாபிரபுவும் மற்றும் கதாதார பண்டிதரையும் பிரிக்க முடியாதவர்களாக இருப்பார்களாம். மகாபிரபுவுக்கு நேர்மறையாக இவர் அமைதியாகவும் நிதானமாகவும் இருப்பாராம். அடுத்து நாம பார்க்குற இடம் ஸ்ரீ சைத்தன்ய கௌடிய மட். பக்தி வினோத் தாக்கூர் 100 கோடி ஹரிநாமத்தை உச்சரித்த இடம்தான் இந்த இடம். அதனால தான் இந்த இடத்துல ராதா குந்த், ஷாமகுந்த், கோவர்தனகிரி மலை விருந்தாவனத்தில் எப்படி இருக்கோ அதே மாதிரி இங்கேயும் நம்ம பார்க்கலாம். பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூருடைய ஆதியையும் இந்த இடத்துல நம்ம பார்க்கலாம். பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் பிரபுபாதருடைய குரு. இந்த இடத்துல ஸ்ரீ ஸ்ரீ ராதா கந்தர்விகா கிரிதாரி கோயிலும் இருக்கு. இங்க இருக்கிற விக்கிரகம் பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூரால ஸ்தாபனம் செய்யப்பட்டது. அது மட்டுமல்ல, கௌர கிஷோரதாஸ் பாபாஜி மகாராஜுடைய சமாதியும் இந்த இடத்துல தான் இருக்கு. நம்ம பார்க்குற இடம் ஸ்ரீ முராரி குப்தாவுடைய இல்லம். முராரி குப்தா யாரு அப்படின்னு தெரியுமா? ஹனுமார் தான் கலியுகத்துல முராரி குப்தா. சைத்தன்ய மகாபிரபு லீலையில முராரி குப்தாவா அவதரிச்சிருக்காரு. திரேதா யுகத்துல ஹனுமார் எப்படி ராமனுக்கு ரொம்ப பிரியமானவரா இருந்தாரோ அதே மாதிரி இந்த கலியுகத்துல சைத்தன்ய மகாபிரபுவுக்கு மிகவும் நெருக்கமானவர் யாருன்னா முராரி குப்தா. அடுத்து நாம பார்க்குற இடம் அந்தர்த்வீபத்துல மாயாப்பூர்ல ஸ்ரீ மாயாப்பூர் சந்திரோதயா மந்திர் இஸ்கான். இதான் நம்ம பார்க்க போறோம். ஜெய் ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். இந்த இடத்துல ஸ்ரீ ஸ்ரீ ராதா மாதவ், அஷ்டசகி, பஞ்சதத்துவா, நரசிம்மதேவுடைய விக்கிரகங்கள் இருக்கு. பிரபுபாதுடைய புஷ்ப சமாதி இருக்கு. பிரபுபாதுடைய பஜன் குந்தீர் இருக்கு. இந்த இடத்துல 1972 76 வரைக்கும் பிரபுபாத் இருந்திருக்காரு. பிரபுபாதுடைய அறிவுரை பிரகாரம் இந்த இடத்துல 24 நேரமும் கீர்த்தனைகள் நடக்குமா. குருகுல் மற்றும் மாயாப்பூர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹையர் எஜுகேஷனல் அண்ட் ட்ரைனிங் MIHET அதுவும் இருக்கு. என்னங்க, அந்தர்த்வீப தாமுடைய மகிமைகளை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இவ்வளவு நேரம் பொறுமையா கேட்டுட்டு இருந்த அனைத்து பக்தர்களுக்கும் குரு மற்றும் கௌரங்காவின் ஆசீர்வாதம் கிடைத்து உங்கள் ஆன்மீக வாழ்க்கையில் கிருஷ்ண பிரேமையும் கிடைக்குமாறு அன்புடன் பிரார்த்திக்கிறோம். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே.